பிஜேபி, அதிமுக கூட்டணி கண்டு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணி கொஞ்சம் பயந்து போய் தான் இருக்கு. இது வந்து எதார்த்தமான உண்மையா இருக்கு. காரணம், முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிஜேபியும் அ அதிமுகவும் சேர்ந்துட்டா எங்களுக்கு பிரச்சனையே இல்ல. எங்களுக்கு வந்து சிறுபான்மையினர் ஓட்டு அசால்ட்டா கிடைச்சிரும். எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க ஈஸியா வெற்றி பெறுவோம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எப்பயுமே. இப்பவும் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா, உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. திமுகவுக்கு மிகப்பெரிய அச்சம் என்ன காரணம்னா, இவங்க ஒரு கூட்டணி கட்டமைச்சு வச்சிருக்காங்க. பெரிய கூட்டணி தான். அதில எந்த மாற்றமும் ஒண்ணும் இல்ல. விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட்டு, நம்ம இவரு வைகோ இருக்கிறாரு. கமல் இருக்கிறாங்க. கூடுதலா வேற யாரும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அண்ணன் வேல்முருகன் இருக்கிறாங்க. இப்போ புதுசா பார்த்தீங்கன்னா, கருணாஸ் உள்ள வராரு. நம்ம இவரு தனியரசு அண்ணன் உள்ள வராரு. இந்த தமிமுன் அன்சாரி இந்த மாரி ஆட்கள் சிறு சிறு ஆட்கள்லாம் உள்ள வந்து இன்னும் கொஞ்சம் வலிமை பெறுது. அதில எந்த மாற்றமும் இல்ல. அதே நேரத்தில அதிமுகவையும் பிஜேபியும் வந்து எப்படி பிரிச்சு விட்டுக்கிட்டு வேடிக்கை பார்க்கலாம்னே இவங்க வந்து சண்டை மூடிக்கிட்டே இருந்தாங்க 2க்குள்ளயும். ஆனா அது நடக்கல. இப்ப திருப்பி 2 பேரும் ஒன்று சேர்ந்த பிறகு உண்மையிலேயே இவங்களுக்கு பயம் வந்திருக்கு. எதார்த்தமான நிலை இதுதான். என்னதான் இவங்க பலமான கூட்டணியா இருந்தாலும் கூட, இவங்களுக்குன்னு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. எப்படின்னா, ஒரு எதிரலை வந்து ஒண்ணு இருக்கு. இத வந்து தி அதிமுகவும், பிஜேபியும் அறுவடை பண்ணிச்சுன்னா கண்டிப்பா அது ஜெயிச்சிரும். ஆனா அது அறுவடை செய்யுமாங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா, இங்க விஜய் தனியா நிக்க போறாரு. அடுத்து சீமான் தனியா நிக்கிறாரு. இதுதாங்க பிரச்சனையே. ஒரு கால் சீமான், பிஜேபி, அ அதிமுக, பாமக இதெல்லாம் ஒரு கூட்டணி போட்டா மிகப்பெரிய வெற்றி பெறும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. நல்ல ஒரு ஓட்ட வந்து வாங்குவாங்க. ஆனா ஆனா அதுக்கு சீமான் வருவாரா? வாய்ப்புகள் கம்மி. அதே நேரத்தில வந்து விஜய் எ எ அவ சே சேருவாரான்னா, அதுவும் வந்து கேள்விக்குறி. இப்ப அந்த 3 பேரையும் பிரிச்சு விட்டுட்டு திமுகவுக்கு ஒரு பலமான கூட்டா நிக்கிறதுனால, திமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்க தான் இருக்கு.